சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேர் என்ன? ரவி, புனித ரவி. புனித ரவி. ஓகே. படிச்சிருக்கீங்களா? படிப்பு அவ்வளவா இல்ல, 6வது தான் படிச்சிருக்கேன். சரி சரி சரி. அதுக்கப்புறம் அப்பா கூட சேர்ந்து வேலைக்கு செஞ்சிருந்தேன். அப்பா பெயிண்டரு, ஆர்டிஸ்ட், எல்லாமே பண்ணுவார், லெட்டரி பெயிண்டிங். அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்ன வயசு ஆகுது ரவி உங்களுக்கு? எனக்கு 30 வயசு ஆகுது. 30 வயசு ஆகுது. இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், ஷேர் ஆட்டோ. எத்தனை வருஷமா ஓட்டிட்டு? ஒரு 11 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். 11 வருஷமா ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்களா? சின்ன ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன், பேசஞ்சர் ஆட்டோ. அதுக்கப்புறம் இப்ப ஷேர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க ரவி. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது. சரி. புனிதவள்ளி ஒய்ஃப், ஒரே ஒரு பெண் குழந்தை. புனிதவள்ளியா ஒய்ஃப் பேரு? ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கா? ஓ, இப்ப மனைவிக்காகத்தான் புனித ரவின்னு மாத்திக்கிட்டீங்களா? இல்ல, பேரேதான். பேரேதான். அம்மா அப்பா வச்ச பேரே புனித ரவி, ஒய்ஃப் பேரும் பின்னாடி புனிதானே வந்துருச்சா? அப்படியா? ரொம்ப ஆச்சரியமான ஒற்றுமையா இருக்கு. என்ன லவ் மேரேஜா? எப்படி உங்க? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். எப்படி விரட்டி விரட்டி காதலிச்சீங்களா? ஸ்கூல்ல படிக்கும் போதுல இருந்து. ஸ்கூல்ல படிக்கும் போதுல இருந்து. படிச்சதே 6வது. அப்ப 6வது 5வது 6வதுலயே ஆரம்பிச்சிட்டீங்களா? பழக்கம் அப்படியே பேசிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்லியா. அதுக்கப்புறம் பிடிச்சி போச்சு, கல்யாணம் பண்ணிட்டோம். புரியுதா? உங்ககிட்ட முதல்ல காதல சொன்னாங்களா இல்ல நீங்க உங்க காதல அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள பிடிச்சி போச்சு. இல்ல, யார் சொன்னது முதல்ல? நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. அவ்வளவு சின்ன வயசுல? எந்த வயசுல இருக்கும் குறிப்பிட்ட? அது இப்பதான், இப்ப ஒரு 9 இயர்ஸ் முன்னாடி. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் விட்டு நின்று அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு எப்பாவது பார்க்கும்போது பேசிட்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது பார்த்து அதுக்கப்புறமா பார்த்து பேச பிடிச்சு போச்சு உங்களுக்கு. இப்ப திருமணமாயி இப்போ ஒரு பெண் குழந்தையோட வாழ்ந்துட்டீங்க, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. பெண்களை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? பெண்களுடைய பத்தினா எனக்கு சொல்ல வரல. இல்ல, இப்ப உங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க, தாய் இருக்காங்க, திருமணமானது, பெண் குழந்தை, ஒரு ஆட்டோ டிரைவர், தினமும் பல 100 பெண்களை பாத்துட்டு இருக்கிறீங்க. பெண்கள் அப்படின்னா உங்க மனசுல டக்குனு ஞாபகம் வர்றது என்ன? எப்படி இருக்கணும்? மரியாதை. ஓ, வெரி குட். பெண்கள்னா மரியாதை. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கிட்ட வேண்டியது முதல்ல அடிப்படையில மரியாதை தான். ஒரு நல்ல அருமையான பதில் சொல்லியிருக்கீங்க. இவங்க யாருன்னு, இந்த பெண்களை ஏன் மரியாதை இல்ல உங்களுக்கு தம்பி ரவி? இவங்கள தெரியுதா ரவி உங்களுக்கு? அவங்கள தெரியுதா ரவி உங்களுக்கு? அவங்களையும் தெரியுது. அவங்க யாருப்பா? அவங்க என் கூட பிறந்தவங்க. கூட பிறந்தவங்க. இவங்கள தெரியுதா? தெரியுது. யாரு? நான் கல்யாணம் பண்ணவங்க. இவங்க யாரு உங்களுக்கு? முன்னாள் மனைவி. முன்னாள் மனைவி. அது எப்படி நீங்களாவே நிர்ணயிச்சுக்கிட்டீங்களா முன்னாள் மனைவி? நினைச்சுக்கிட்டேன்னா அவங்களோட ஐடியாஸ் அந்த மாதிரி. என்ன பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்கன்னா, எப்படி சொல்றது, அவங்க பண்றதுதான் கரெக்ட். குடும்பத்துல அவங்க எப்படி சொல்றது, புருஷன் முன்னாடிக்குள்ள இருக்கிற விஷயத்த நான் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மறைவான விஷயம், ரகசியமான விஷயம் நான் சொல்றேன்னா, அதை அவங்க என்ன மட்டம் தட்டுற அளவுக்கு பேசிட்டு அவங்க நல்ல பேர் வாங்கிப்பாங்க, எனக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணுவாங்க. இல்ல, நீங்க மறைக்கிறீங்க. இந்த கல்யாணத்தை நீங்க எங்ககிட்ட ஏன் மறைச்சீங்க? அந்த பெண்ணுக்கு 2 குழந்தை, உங்களுக்கு யாருமே பேச மாட்டாங்க. அது எப்படி? அதாவதுப்பா, நீங்க நினைக்கிறீங்க உங்க அக்காவுக்கு இருக்காங்க, உங்களுக்கு ஒரே அக்கா கூட பிறந்தவங்க, திருமணம் ஆச்சு அவங்களுக்கு. உங்க மாமா அப்படியே எனக்கு பிடிக்கலன்னு தன்னை போல கொண்டாந்து உங்க வீட்டை விட்டா நீங்க அந்த மாமாவை சும்மா விடுவீங்களா? அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா அது அந்த மாதிரி தான் நடக்குமே. என்ன நடந்துச்சு அந்த பொண்ணு? அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி தான் நடக்குமே. ஒரு மனைவி, நீங்க சொல்ற குற்றச்சாட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்ல. எல்லா குடும்பங்கள்லயும், அது படிச்சவங்கல இருந்து பாமரன் வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் அந்த மாதிரி முன்ன பின்ன நடக்கிறது சகஜம்தான். அதுக்காக அந்த பெண்ணையும் நீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்ல, லவ் பண்ணல. அப்ப யார லவ் பண்ணா? அவங்க யார லவ் பண்ணாங்கன்னு கேளுங்க. அது முன்னாள் கதை. அப்ப பார்த்தா உங்களுக்கு தான் இல்ல, சொல்லிட்டு என்கிட்ட ஏன் உங்ககிட்ட சொல்றது, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா உங்ககிட்ட சொல்லலாம், என்கிட்ட சொல்லணுமானவா? ஏன் சொல்லுங்க இல்லையாமா? எல்லா விஷயமும் தெரியும் மேடம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன கல்யாணம் பண்ண. தெரிஞ்சதோ தெரியலையோ, இப்ப அந்த தொடர்பு இருக்கா இல்லையா அந்த பொண்ணுக்கு? அந்த முன்னாள் காதலர்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அவரோட தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கு. இல்லவே இல்ல மேடம், பொய் மேடம். உங்க அம்மாவும் தம்பி தப்பா சொல்லக்கூடாது, நீங்களும் கூட பிறந்தவங்க, நீங்களும் அக்கா மேல இல்ல இல்ல, நீங்க ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரியும் அம்மாவையும், உங்க அம்மா, அவங்க அம்மா இல்ல, உங்களை பெத்த அம்மாவையும் உங்க கூட பிறந்த அக்காவும் கூட இருக்காங்க, அவங்க 2 பேரும் இல்லைன்னு சொல்றாங்க. தப்புப்பா, தப்பு ரவி, தப்பு. அவங்கள சொல்லுங்க, நான் பேசவே இல்லை அந்த பையன் கிட்ட. பேச நீங்க 6 வருஷமா அந்த பொண்ணு கல்யாணம், நீங்க புனித ரவியா ரவியாங்கம்மா? ரவி. கே ரவி உங்க அக்கா சொல்றது, அம்மா சொல்றது. தம்பி வேற யாரும் சொல்லல, நாங்க சொல்லல, அது சொல்லல.
உங்க மனசாட்சி உறுத்தலையா? தப்பு பண்றவங்க என்ன தப்பு படிச்ச அந்த பொண்ணு? உங்க அம்மாவும் அக்காவுமே தப்பு பண்ணல, ஒன்னாத்தானே கூட இருந்திருக்கு. பேசுறீங்களா? பேசுனீங்களா? அந்த வினோத்னு ஒரு பையனை பத்தி சொன்னீங்க, மேடம். நான் பேசல. என்ன கம்ப்ளைண்ட்? இவங்க கொடுத்த கம்ப்ளைண்டே இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? இது மாதிரி அந்த பையனை நான் வந்து அடிச்சு இவங்க வீட்டாண்ட நான் கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை வந்து நான் தப்பா பேசணும்ட்டு. என்னது? அதாவது இந்த பையன் அடிச்சு கூட்டிட்டு வந்தது எல்லாம் உண்மை. யார் அடிச்சு கூட்டிட்டு ஒரு சொன்னீங்களே வினோத், அது ஏன் எங்க வீட்டாண்ட இந்த பொண்ணு வீட்டாண்ட எதுக்கு அடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க வேணும்னே? எங்க வீட்டாண்ட அதுதான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். யாரோ ஒருத்தர் ரோடு ஒரு காரணம் இல்லாம ஒரு அலிபி கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக காரணம் சொல்லணும் அந்த பொண்ணு மேல. தம்பி, நான் உங்களை என்னவோ நினைச்சேன் நானு. இது வந்து ரொம்பவே இது பயங்கரமான சூழ்ச்சி. எது அது நீங்க வந்து இது சரியில்லை. சொல்றது வந்து உங்க அம்மாவும் தம்பி நாடகம், நல்ல நாடகம். அக்காப்பா, நீங்க அக்கா அக்கான்னு உயிர் விட்டு அக்கா சொல்றது இதெல்லாம் சொத்துக்காக ஆசைப்படுறவங்க. இப்ப சொத்துமா இருக்கு? என்ன சொத்து? என்ன சொத்துமா இருக்கு? எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. என்ன சொத்துக்குமா இருந்தது? அவரே சொல்லுங்க. நான் இப்ப ப்ரூஃப் எடுத்துட்டு வரேன். என்ன சொத்து இருந்தது, எங்க அப்பாக்கு இருந்ததா இல்லையான்னு அவரே சொல்லுங்க. எந்த சொத்துமே இல்ல மேடம். நான் இவரை கல்யாணம் பண்றச்ச இவங்க அக்கா வாங்கி கொடுத்த வண்டி தான் இவர் ஓட்டிட்டு இருந்தார். அப்ப கூட அவருக்கு அத சொந்த வண்டியா வாடகை வண்டியா, நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்க வாடகை, எதுவுமே நான் கேட்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. அப்படியே கேட்டாலும் உங்களுடைய குழந்தை 2 வாரிசு, உங்களுக்கு வந்து சட்டப்படியான வாரிசு அதுக்கு இருக்குது. நான் புஷ்பாவதானே பிடிக்கலன்னு சொன்னேன், குழந்தைய பிடிக்கலன்னு சொல்லியா? அது அதனால அந்த சொத்து உங்க குழந்தைகளுக்கு தானே போகுது. வச்சுக்கிட்டோம் இருக்கும் பொழுது ரவி, நீங்க எப்படி இதை ஞாபகப்படுத்துறீங்க தம்பி? எனக்கு புரியல. முதல் மனைவி இருக்கிற பொழுது இந்த இடத்துல இவங்க 3 பேர் தான் போய் சொல்றாங்க. அந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. ஏர்செல்ல நான் ப்ரூஃபே வாங்கி வச்சிருக்கேன் அவங்க நம்பரோட. கரெக்டா 19ஆம் தேதி ஒரு கால் வருது. இந்த மாதிரி அந்த வினோத் நம்பர்ல இருந்து புஷ்பா நம்பருக்கு வருது. அதாவது எப்போ இவர் வந்து புதிதாக திருமணம் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 மாசத்துக்கு முன்னாடி கோர்ட்ல எல்லாரும் சாட்சி கிரியேட் பண்றாங்க. இவன் மேல எந்த காரணமும் சொல்ல முடியல. அந்த பட்சத்துல அந்த வினோத்ன்ற பையனுக்கு கலசரவாக்கத்துல வண்டி ரிப்பேர்ல இருக்கு, நீ உடனே போன் பண்ணி இது பண்ணிக்கோ, இந்த மாதிரி ரிப்பேர்ல இருக்குன்னு அந்த பையனுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பையன் இந்த பொண்ணுக்கு பண்ணிருக்கான். அப்ப நான் அட்டன் பண்ண அந்த போனை அட்டன் பண்ணி யாரும் கேட்டேன், இந்த மாதிரி நான் வினோத், இந்த மாதிரி வலசரத்துல வண்டி நிக்கிதாமே, நான் மெக்கானிக்கு அப்படின்னு சொன்னான். நான் உடனே நான் ரவியோட அக்கா பேசுறேன். வினோத்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே வினோத் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொண்ணு வேண்டாம் சொன்னீங்களா? உங்களையும் பாதிக்கும், இன்னும் உன்னையும் குத்து உன்னால தாங்க முடியாது நான் சொல்லி மீறியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்களுமே இதுக்கு முன்னாடி 3 லவ் பண்ணிருக்கீங்க ரவி. 3 பேர்த்த லவ். நீங்க வந்து சொல்றதுக்கு என்ன நியாயம் இந்த உலகத்து இன்னைக்கு காலகட்டத்துல? பட் தம்பி, எப்படி இருந்தாலும் நீங்க வந்து எப்படி ஒரு திருமணமான பெண்ணை 2 குழந்தைகளுக்கு அப்புறம் ஒரே வார்த்தையில ஓவர் நைட்ல எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னொரு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நைட் 11 மணிக்கு இவங்க போன் பண்ணி பேசுறது ரெக்கார்ட் இருக்கு. நான் சொல்றேன் அதுக்கே பதில். அவங்க அம்மா ஊர்ல இருந்து வந்தாங்க, நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னோம். அந்த அம்மா ஏற்கனவே வினோத தெரியுமா, அவங்க ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு, நீ இதெல்லாம் வந்து சாட்சிக்கு சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துறாரு. ஏன்னா உனக்குள்ள கோவம் இருக்கும், விட்டுட்டு போயிட்டாலே அந்த மாதிரி கோவம். நான் உங்க காலில் விட விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா அவங்க வந்து காலையில பறந்துட்டாங்கன்னா 9 மணிக்கு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை பிடிக்க முடியல அந்த போன்ல. ஏன்னா அவனும் ஆட்டோ தான் ஓட்டான். 11 மணிக்கு பிடிச்சி அத்தனை விஷயத்தையும் சொல்லி எங்க கண்ணு முன்னாடி நடந்த இந்த விஷயம் உனக்கு தப்பா தெரியுது. அப்படி ஒரு லவ், அப்படி ஒரு தொடர்பு உள்ளவங்க ரெகுலரால பேசுவாங்க. நீங்க புனிதா கிட்ட பேசுன மாதிரி, நீங்க புனிதா கூட வாழ்ந்த மாதிரி, நீங்க புனிதா கூட பேசுன மாதிரி, நீங்க புனிதா கூட பழகிட்டு இருக்க மாதிரி இல்ல அந்த பொண்ணு பழகி இருக்கணும். ஏன் பழகல? எனக்கு தெரியாதுங்களா அவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னு. 2 குழந்தை, ஒரு 7 மாசத்து கர்ப்பிணி, ஒரு சின்ன குழந்தை என்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டே போறாங்க. சொல்வதெல்லாம்